வணக்க நண்பர்களே. ஐபிஎல் 2026க்கான தக்க வைக்கும் பட்டியல், விடுவிக்கும் பட்டியல் அதற்கான அறிவிப்பு இன்னைக்கு தான் கடைசி நாளா இருந்தது. அதாவது நவம்பர் 15 கடைசி நாளா இருந்தது. 10 அணிகளுக்குமே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தக்க வைக்கும் அணி பிளஸ் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள், விடுவிக்கப்பட்ட வீரர்கள் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 10 ஐபிஎல் அணிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 10 ஐபிஎல் அணிகளிலும் யார் யாரு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே அந்த முக்கியமான வீரர்கள் வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் யார தக்க வச்சிருக்காங்க. அது குறிப்பிட்ட முக்கியமான நண்பர்கள் யார் யாரெல்லாம் வீரர்கள தக்க வச்சிருக்காங்க. பிளஸ் அவங்க கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கு. பிளஸ் அத வந்து எப்படி வந்து பயன்படுத்த போறாங்க. இப்படி எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இப்போ வந்து 43 கோடி வந்திருக்கு. 43.4 கோடி வந்து பணம் அவங்க கையில வந்து இருக்கு. அவங்க யார் யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், நம்மளோட சிவம் தூபே, நூர் அகமது இந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்லாம் டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தக்க வச்சிருக்காங்க. அவங்க வெளியிட்ட பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்கரன், ரவீந்திர ஜடேஜா, பத்ரினா, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி சில முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது சிஎஸ்கே ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 64.30 கோடி வரைக்கும் பணம் வச்சிருக்காங்க. அவங்க வெளியிட்ட பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா சொல்லலாம் ஆண்ட்ரோ ரசல், வெங்கடேஷ் ஐயர், குயின்டன் டிகாக், மோயின் அலி, ஆண்ட்ரிக் நோக்கியா இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தக்க வைக்கப்பட்ட வீரர்லாம் ரிங்கு சிங், அஜய்க ரஹானே, மனிஷ் பாண்டே, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மாலிக் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சாம்பியன் அவங்க வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீம் வந்து செம்மையா செட் ஆயிருச்சு. பக்காவான பிளேயர் வந்து வச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூரை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க வந்து நிறைய பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில அனுப்பல. போன வருஷம் யாரெல்லாம் கொஞ்சம் சொதப்புனாங்களோ அவங்கள தான் வெளியில அனுப்புறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா லியாம் லிவிங்ஸ்டன் அவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியில அனுப்பியிருக்காங்க. அவரோட சேர்ந்து லுங்கி ஈங்கிடி, மயக் அகர்வால் இவங்களை தான் வெளியில அனுப்பிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் வந்து அப்படியே தக்க வச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விராட் கோலி, ரஜித் பட்டிதார், பிலிப் சால்ட், தேவிதர் படிக்கல், குர்னால் பாண்டியா, ரோமரேஷ் ஷெஃபர்ட், ஜோசிலோடி, புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. 2 பிளேயர் மட்டும் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பிளேயர்லாம் வந்து வெளியிடல. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர்த்த தான் வெளியிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட டாப்லி, முஜிபுர் ரஹ்மான், அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்கள தான் மட்டும்தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தக்க வைக்கப்பட்ட வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, மிச்சல் சாண்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மும்பை இந்தியன்ஸ் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. இதுல 5வது டீமா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட வீரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சஞ்சு சாம்சன் அவர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து வனித் அசரங்கா, தீக்ஷனா அண்ட் பசல் ஃபருகி இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில நீக்கியிருக்காங்க. அதாவது இன்னமும் தக்க வச்ச பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால், ஹெட்மை, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ரியான் பராக் சோப்ரா, ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. நம்மளோட ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட இன்னும் எவ்வளவு பணம் இருக்குன்னா 16.5 கோடி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இன்னும் பணம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6வது டீம் நம்ம வந்து எஸ்ஆர் கட்சை கொஞ்சம் பார்த்தலாம். இவங்க யாரெல்லாம் விடுவிச்சிருக்காங்க அப்படின்னா முகமது சமி வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு வந்து ட்ரெயின் முடியல வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா, ராகுல் சகர், விக்கெட் கீப்பர் பேட்டர் அபினவ் மனோகர் இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்ட யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமெண்ட்ஸ், ஜெய்தேவ் உன்னத்கர் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து தக்க வச்சிருக்காங்க. இவங்க டீம் நம்பர் 7 டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி வந்து பார்த்தலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபாஃப் டூப்ளசி, மோஹித் சர்மா, ஜோகப் மெக்கர் இவங்க 3 பத்தி வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு 3 பிளேயர் தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து நிறைய பேர் லிஸ்ட்ல எடுக்கல. முக்கியமான பிளேயர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்கன்னா கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சில் ஸ்டார்க் அண்ட் கிறிஸ்டியன் சப்ஸ், முகேஷ் குமார், நட்ராஜன், நிதிஷ் ராணா இவங்க வந்து ஆர்ஆர் டீம்ல இருந்து இவங்க வந்து ட்ரெயின் முடியல வாங்கியிருக்காங்க. நிதிஷ் ராணாவை இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தக்க வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க வந்து யாரெல்லாம் விடுவிச்சிருக்காங்கன்னா டேவிட் மில்லர், ரவி பிசோனி, சர்துல் தாகூர், ஜமார் ஜோசப் இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து விடுவிச்சிருக்காங்க. இவங்க வந்து யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, எய்டன் மார்கம், ரவி பிசோனி,
மார்க்கஸ் டோனிஸ், முகமது ஷமி வர்த்தக முறையில வந்து வாங்கியிருக்காங்க. மயக் யாதவ், ஆவேஸ் கான், மோசின் கான் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பக்காவா வந்து தக்க வச்சுட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து தக்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 9 குஜராத் டைட்டன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தலாம். குஜராத் டைட்டன்ஸ பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் அவங்க வந்து விடி வச்சிருக்காங்கன்னா, டெரால் கோட்ஸி, தர்ஷன் ஷனகா, சர்ஃபன் ரூதர் போர்ட் மும்பை டீம்ல வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணி வாங்கிட்டாங்க. யாரெல்லாம் குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் தக்க வச்சிருக்காங்கன்னா, சுபன் கில், சாய் சுதர்சன், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், சாய் குசர், ஷாருக் கான், முகமது சிராஜ், பிரதேஜ் கிருஷ்ணா இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேயர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தக்க வச்சிருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறது கடைசியான டீம் வந்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இவங்க வந்து யாரெல்லாம் விடு வச்சிருக்காங்க, கிளென் மேக்ஸ்வெல், ஜோஸ் இங்கிலீஷ், ஆரன் ஹார்டி இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விடு வச்சிருக்காங்க. இவங்க யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் லதாரா, ஹர்தீப் சிங், யுவேந்தர் சகல், லாகி ஃபெர்குசன், மார்க்கஸ் டோனிஸ் அண்ட் மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவா தக்க வச்சுக்கிட்டாங்க. இதுல குறிப்பா இவங்கள்ட்ட இன்னும் எவ்வளவு பணம் இருக்குன்னா 11.5 கோடி வந்து இவங்க வந்து பணத்தை வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் 10 டீம்ஸுமே பெட்டரா வச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லலாம் அதிகமா பணம் வச்சிருக்க 2 டீம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா வந்து 64 கோடி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கே வந்து 43 கோடி வந்து பல்கா வச்சிருக்காங்க. இவங்க 2 டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிக பிளேயரை வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மினி ஏலம் எப்ப நடக்கும்னா டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி ஏலம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால இந்த மினி ஏலத்துல சிஎஸ்கே டீம் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்கே டீம் வந்து நிறைய பிளேயர் வந்து வெடி வச்சுட்டாங்க. 9 பிளேயர் வந்து வெளியில தள்ளிட்டாங்க. அந்த 9 பிளேயர் வந்து ஈடு கொட்டுவாங்க. பிளஸ் இப்ப இருக்கிறதுலே சிஎஸ்கே டீம்ல யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர் மறுபடியும் உள்ள கொண்டு வரதுல ஏற்கனவே நம்ம வந்து விடுவிச்ச பிளேயர் உள்ள கொண்டு வருவாங்களா, இல்ல வந்து புதுசா யங்ஸ்டர் வந்து உள்ள தூக்கி போட போறாங்களா தான் கேள்வியா இருக்கு. பிளஸ் உங்க கருத்தை நீங்க வந்து சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருந்திருக்கு, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் தெளிவா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. உங்க தகவலை வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் ஆதரவு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.